வெல்கம் டு டிஜே எஜுகேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன் 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 3 சாப்டர் நம்பர் 2 வந்துட்டு பர்சன்டேஜ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எக்ஸசைஸ் 2.2 பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 35 எல்லோரும் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேவா? அதில் வந்து 7th சம். ஸோ நான் கொஷின் ரீட் பண்ணுறேன். இந்த வெயிட் ஆஃப் 2 கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் ஆர் 20.34, ஓகேவா? 20.34 கிராம். அதே மாதிரி கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இன்னொரு 2 18.78 கிராம்ஸ், ஓகேவா? ஸோ நம்ம கிவனில் எழுதிக்கிறோம் வெயிட் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் 1 20.34 கிராம், வெயிட் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் 2 ஈக்குவல் டு 18.78 கிராம்ஸ், ஓகேவா? ஸோ நான் வந்து அதுக்கு அடுத்ததில் ஷார்ட்டாக எழுதிருக்கேன். சிஎஸ் அப்படின்னா கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 20.34, ஓகேவா? அப்போ இது என்னது? இது டெசிமல். அந்த டெசிமலை வந்துட்டு நம்ம ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த கீ பாயிண்ட்ஸில் டெசிமலாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் எழுதுங்க. 2034 டிவைடட் பை 1 போட்டுட்டு இங்கே எத்தனை 0 இருக்குன்னு பாருங்கள், ஓகேவா? டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்து எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கள், 1 2. அப்போ நீங்களும் வந்துட்டு 1க்கு அப்புறம் வந்துட்டு 2 0 சேர்த்துக்கோங்க, அப்போ 100, ஓகேவா? ஸோ அப்போ இதை பிரித்து எழுதலாம். 2034 மல்டிப்ளை 1/100, ஓகேவா? அப்போ 1/100க்கு நம்ம ஆல்ரெடி கீ பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கோம்? பர்சன்டேஜ். 1/100னா பர்சன்டேஜ், ஓகேவா? அப்போ 2034%. அப்போ இதுதான் வந்துட்டு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் 1ஓட பர்சன்டேஜ். அதே மாதிரி கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் 2 அதே மாதிரி 18.78 எழுதிட்டு மேலே வந்துட்டு டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் எழுதுங்க. 1878 டிவைடட் பை 1 போட்டுட்டு இங்கே பாருங்கள் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு. ஸோ 2 நம்பர் இருக்கா? அப்போ நீங்களும் 1க்கு அப்புறம் ஆஃப்டர் 1 வந்துட்டு 2 0 சேர்த்துக்குங்க, ஓகேவா? இங்கே 2 இருந்தால் இங்கேயும் 1க்கு அப்புறம் 2 டெசிமல் பாயிண்ட், ஓகேவா? வச்சுட்டு அதுக்கடுத்து 1878 மல்டிப்ளை இந்த இது வந்து 1/100 தனியாக பிரித்து எழுதியிருக்கோம், ஓகேவா? அப்போ 1878 இன்ட்டு இந்த 1/100க்கு என்னது? பர்சன்டேஜ். ஸோ இதுதான் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் 2ஓட பர்சன்டேஜ். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ரைட் த டிஃபரன்ஸ் இன் பர்சன்டேஜ். ஸோ டிஃபரன்ஸ்னாலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சப்ட்ராக்ஷன். அப்போ பிக் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர். இதை நீங்கள் வந்து எக்ஸாமில் எழுத தேவையில்லை. இது வந்து உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நான் எழுதி வச்சுருக்கேன், ஓகேவா? ஸோ நீங்கள் இது ரெண்டையும் எழுதிட்டு டேரெக்டாக இந்த இதை எழுதுங்க. CS1 மைனஸ் CS2, கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் 1 மைனஸ் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் 2. அப்போ பர்சன்டேஜை மட்டும் நீங்கள் விட்டுட்டு மீதியே எழுதுங்க. 2034 மைனஸ் 1878, ஓகேவா? ஸோ நம்ம பேசிக் சப்ட்ராக்ஷனில் நம்ம போகலாம். அப்போ 4ல் 8 போகாததுனால 3லேருந்து 1 பாரோ வாங்கிக்கிறோம். ஸோ 14 வந்துடும். அப்போ 14லேருந்து 8 போயிடுச்சுன்னா 6. இங்கே ஒன்று கடன் கொடுத்ததுனால இங்கே 2 தான் இருக்கும். 2ல் 7 போகுமா? போகாது. அப்போ மறுபடியும் இங்கேருந்து 1 பாரோ பண்ணிக்கிறோம். அப்போ 12ன்னு வந்துடும். இங்கே 9 வந்துடும், ஓகேவா? அப்போ 12 மைனஸ் 7 வந்துட்டு 5. இங்கே ஆல்ரெடி 9 இருக்கிறதுனால 9 மைனஸ் 8 1. ஸோ 156. அப்போ டிஃபரன்ஸ் இன் பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டு 156 நம்ம இந்த பர்சன்டேஜை நம்ம எழுதுறதில்ல. அப்போ கடைசியாக அதை நீங்கள் எழுதிக்கங்க. அப்போ இதுதான் வந்துட்டு ஆன்சர். இப்போ 8th சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு இந்த சென்டர் போர்ஷனை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ நம்ம கிவன் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ரீஜியன். அப்போ 4, ஓகேவா? 1 2 3 4 இந்த ஷேர் பண்ணதே ஆட் பண்ணி நான் சொல்கிறேன். 4 ரீஜியன் இருக்குது. அதில் சென்டர் போர்ஷனை மட்டும் ஷேர் பண்ணியிருக்காங்களா? ஸோ அப்போ ஷேடட் ரீஜியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4, அதாவது 4 பகுதியில் ஒரு பகுதியை மட்டும் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த 1/4க்கு மீனிங், ஓகேவா? அப்போ என்ன கேட்டிருக்காங்க? பர்சன்டேஜ் ஆஃப் ஷேடட் ரீஜியன். அப்போ இந்த 1/4 அப்படியே எழுதிட்டு பர்சன்டேஜ்னால் நான் என்ன சொல்லியிருக்கேன்? டினாமினேட்டரில் வந்து 100 வரணும் அப்படின்ட்டு. அப்போ இந்த 4 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் கீழே நியூமரேட்டர் டினாமினேட்டர் 100 வரும் பாருங்கள். அப்போ 25.
அப்போ கீழேயும் 25ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் கண்டிப்பாக 25ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 மல்டிப்ளை 25 எவ்வளவு 25 டிவைடட் பை 4 × 25 வந்து 100. அப்போ இதை வந்து நம்ம பிரித்து எழுதுறோம் 25 மல்டிப்ளை 1/100. அப்போ 25 அப்படியே எழுதிட்டு இந்த 1/100க்கு பதிலாக நம்ம அங்கே இங்கே என்ன கொடுத்துருக்கோம் பர்சன்டேஜ். அப்போ 25%. ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு ஆன்சர். ஓகேவா? இப்போ அப்ஜெக்டிவ் டைப்பில் 9th சம் பாருங்கள். டெசிமல் வேல்யூ ஆஃப் 142.5% இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம அந்த வேல்யூவை அப்படியே எழுதுகிறோம். 142.5% தானே. பர்சன்டேஜுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம் 1/100 போடலாமா? ஸோ போட்டாச்சு. இப்போ கீழே டினாமினேட்டரில் பாருங்கள் 100ன்னு இருக்குது. ஸோ கீழே வந்துட்டு ஆஃப்டர் 1 வந்து 2 0 இருக்கா? அப்போ இந்த டெசிமல் பாயிண்ட்டை வந்துட்டு டு த லெஃப்ட் சைடு நீங்கள் மூவ் பண்ணணும். எத்தனை இது 2 இடம் தள்ளி. ஓகேவா? ஸோ 5க்கு முன்னாடி நீங்கள் வச்ச டெசிமல் பாயிண்ட்டை கவுண்ட் பண்ணுங்கள் 1 2. அப்போ இங்கே 4க்கு முன்னாடி நீங்கள் டாட் வைக்கணும். அப்போ இங்கே வைக்கணும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ரொம்ப ஈஸி. கீழே டினாமினேட்டரில் எத்தனை 0 இருக்குன்னு பாருங்கள். ஆஃப்டர் 1 ஸோ 2 0 இருக்குது. அப்போ நீங்களும் இந்த டெசிமல் பாயிண்ட்டை அப்படியே நீங்கள் டு த லெஃப்ட்டு நீங்கள் மூவ் பண்ணி வைக்க போகிறீங்க. அவ்வளோதான். ஸோ 1.425. ஓகேவா? அப்போ 10th சம் பாருங்கள். இந்த பர்சன்டேஜ் ஆஃப் 0.005 இஸ் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட பர்சன்டேஜ் வேல்யூ கேட்குறாங்க. அப்போ 0.005 எழுதிட்டு டிவைடட் பை அந்த நம்பரை அப்படியே எழுதுங்க. 5 டிவைடட் பை 1 போட்டுட்டு இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். நம்பர் 3. அப்போ நீங்களும் அதே மாதிரி 1 2 3 3 0 போட்டுருங்க. அப்போ 5 டிவைடட் பை 1000. அப்போ இந்த 1000 வந்து நம்ம பிரித்து எழுதுறோம். எப்படி 10 ரிமைனிங் வந்து 100. அப்போ 5 டிவைடட் பை 10 மல்டிப்ளை 1 டிவைடட் பை 100. ஏன் இப்படி பிரித்து எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1/100க்கு பதிலாக நம்ம வந்து இந்த பர்சன்டேஜ் சிம்பிளை யூஸ் பண்ணுவோம். அப்போ பர்சன்டேஜ் சிம்பிளை யூஸ் பண்ணிட்டோம். அப்போ இங்கே இருக்கிற ஃப்ராக்ஷன் என்ன பண்ணுறோம்? இப்போ 5க்கு கீழே 10 இருக்கா? இங்கே எத்தனை இருக்குது? ஆஃப்டர் 1 வந்துட்டு ஒரே ஒரு 0 தான் இருக்குது. அப்போ நீங்களும் 5க்கு முன்னாடி ஒரு டாட் வச்சுருங்க 0.5. அப்போ ஆன்சர் என்னது மொத்தமாக 0.5%. அவ்வளோதான். அதாவது 1000 நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் 10 × 100ன்னு. அப்போ 1/100 தனியாக வந்தோன்னே இங்கே பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணியாச்சு. ரிமைனிங் இருக்கிற 5/10 மட்டும் நம்ம ஃப்ராக்ஷனாக இருக்கிறத நம்ம டெசிமலாக மாற்றுறோம். ஓகேவா? அப்போ 5க்கு முன்னாடி ஒரே ஒரு டாட் வச்சுட்டு 0 போடுங்க. அதுதான் ஆன்சர். அதே மாதிரி 11th சம் பாருங்கள். த பர்சன்டேஜ் ஆஃப் 4.7 இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4.7 அதை வந்துட்டு நம்ம இப்போ ஃப்ராக்ஷனில் எழுதுறோம். ஓகேவா? அப்போ 47 டிவைடட் பை இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கள். ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. அப்போ நீங்களும் 1க்கு அப்புறம் வந்துட்டு ஆஃப்டர் 1 வந்துட்டு 0 போட்டுங்க 10. அப்போ பர்சன்டேஜ் தானே கொடுத்துருக்காங்க நமக்கு ஃபைண்டு கண்டுபிடிக்க சொல்லி. அப்போ டினாமினேட்டரை வந்து நம்ம 100ஆக மாற்றணும். ஆல்ரெடி 10 இருக்குது. ஸோ எதை மல்டிப்ளை பண்ணால் 100 வரும்? அப்போ இன்னொரு 10ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 100 வந்துடும். அப்போ கீழேயும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ 47 மல்டிப்ளை 10 எவ்வளவு 470 வந்துடும். அதே மாதிரி 10 × 10 100. அப்போ இது தனியாக பிரித்து எழுதுவோம். 470 மல்டிப்ளை 1/100 பிரிச்சுட்டு இந்த 1/100க்கு வர என்ன சிம்பிள் போடலாம்? இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணலாமா? ஸோ பர்சன்டேஜ் சிம்பிளை யூஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் அந்த 470 அப்படியே இருக்குங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர். அப்போ நேற்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மறுபடியும் அதே மாதிரி சொல்கிறேன் ஒரு சின்னதாக. சரிங்களா? கிவன் பர்சன்டேஜ் நமக்கு கொடுத்துட்றாங்க. அதை வந்து நமக்கு டெசிமலாக ஃபைண்டு கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிற பர்சன்டேஜை வந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? அப்படி கன்வெர்ட் பண்ணுறதுனா எப்படி? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 165%. அப்போ இந்த 165 மட்டும் நீங்கள் இங்கே எழுதிட்டு பர்சன்டேஜுக்கு பதிலாக 1/100ன்னு எழுதுங்க. ஏன்னா இந்த கீ பாயிண்ட் நான் கொடுத்துருக்கேன், அதை அப்படியே எழுதுங்க. எழுதிட்டு டெசிமல் தானே. இப்போ இந்த 165 அப்படியே எழுதிட்டு கீழே எத்தனை
ஜீரோ இருக்குன்னு பாருங்கள், 2 0 இருக்குது. அப்போ 5லேருந்து கவுண்ட் பண்ணுங்கள், 1 2. ஸோ 2 நம்பருக்கு முன்னாடி நீங்கள் புள்ளி வச்சுங்க. அதே மாதிரி கிவனில் டெசிமல் வேல்யூ கொடுத்துட்டு ஃபைண்ட் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா அதுவும் ரொம்ப சிம்பிள். டெசிமலை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுங்கள், 2.33. ஓகேவா? ஸோ டெசிமல் பாயிண்ட் இல்லாமல் நம்பரை மேலே எழுதுங்க, 233 டிவைடட் பை 1 போட்டுட்டு இங்கே எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கள். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 இருக்கா? ஸோ நீங்களும் 2 இதை ஆட் பண்ணிங்க, 100. அப்போ பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க. அப்போ 233 இங்கே 100 வந்து 1/100 தனியாக பிரிச்சுக்கலாமா? இப்போ 1/100க்கு என்ன போட்டிருக்கேன்? பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து சம் வந்து ஈஸியாக எக்ஸாமில் போடுறதுக்கு நமக்கு அந்த ஸ்பீடு கிடைக்கும். ஓகேவா? இதோட அவ்வளோதான். கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.